ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சௌ வச்சு தாங்க ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். அதுவும் வறுத்த கடலை கொட்டையெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேன். 2 சின்ன சின்னதாக சௌ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சௌ பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி கிரேவி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இதை தோசைக்குமே தொட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சௌ ஆட் பண்ணிக்கலாம். சௌ எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே நீங்கள் பார்க்க முடியும். 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சதுங்க. ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். அதனால் கரெக்டாக 1/2 ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை 3யும் போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. சிம்மிலே இருக்கட்டும். 1 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காய் நல்லா மூழ்கி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் கொதித்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காய் நல்லா பூ போல் வெந்து வரணும். இன்னும் ஈஸியாக நம்ம செய்யணுன்னா இந்த ஸ்டெப்பு வரையிலும் நம்ம குக்கரில் தாளித்து விட்டுடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா காய் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஓப்பனில் நம்ம வேக வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகுங்க சௌ வெந்து வரதுக்கு. பாருங்கள், 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது கிரேவி நமக்கு இன்னும் திக்காக கிடைக்கும். இப்போது நம்ம சௌ கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பல்ஸில் விட்டு சுற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம திக்னஸ் தகுந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை பொடியை தூவி விட்டுடலாம். வேர்க்கடலை போட்டோன்னே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருங்க கிரேவி. இந்த சௌவில் இந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நமக்கு இப்போது நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஆறி வரும் பொழுது இன்னும் நமக்கு திக்காயிடும். காயும் நல்லா பூ போல் வெந்து வந்துருச்சு. கமகமன் வாசனையோட நமக்கு சௌ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.